கண்களை மூடி ஜெபிக்கலாம். பரலோக பிதாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஏசப்பா, இந்த நேரத்துல இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறதுக்காக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. மதுபானம் ஒரு பாம்பை போல தீண்டும், கடைசியில அது மரணத்தை உண்டாக்கும் என்பத எவ்வளவு அழகா வேதம் சொல்லுகிறதப்பா. இயேசு சுவாமி, எந்தெந்த வீட்டிலெல்லாம் குடி இருக்குதோ, கஞ்சா இருக்குதோ, ஆண்டவரே, எந்தெந்த வீட்லலாம் கெட்ட வார்த்தை இருக்குதோ, சிகரெட் இருக்குதோ, இப்படி எல்லாம் ஆண்டவரே மரணத்துக்கு ஏதுவான எந்தெந்த பொருட்கள் இருக்குதோ, அந்த வீடுகளில இயேசு சமாதானத்தை கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன் ஐயா. இயேசு சுவாமி, இறங்குங்க. முக்கியமா பெண்களுக்காக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. சோர்ந்து போய் இருக்கிறாங்கனாக்கா, என் குடிக்க நான் யார்ட்ட போய் சொல்றது? எனக்கு வெட்கமா இருக்குதே. நான் யார்ட்ட போய் சொல்லுவேன்? இத சொல்லிட்டு அவங்க வெட்கப்படுறாங்கனாக்கா, ஆண்டவரே, அவங்களுக்கு நீங்க கூட இருந்து ஆறுதலா இருந்து அவங்க நல்லா ஜெபிக்க உதவி செய்யுங்க இயேசு சுவாமி. ஜெபத்தால ஒரு குடிகாரன, ஒரு குடிய ஆண்டவரே வீட்டினுடைய சந்தோஷத்த, சமாதானத்த கொண்டு வர முடியும் என்பத ஆண்டவரே அவங்க புரிந்து கொள்ளட்டும் ஐயா. இந்த ஜெபம் யாராவது ஒரு வீட்டுக்குள்ள போயிட்டு கிரியை செய்யட்டும் ஆண்டவரே. ஒரு மாற்றத்தை உண்டாகட்டும் ஆண்டவரே. நாங்க ஜெபிக்கிறது இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவின் ரத்தத்துல விடுதலை உண்டு அப்பா. அந்த குடி பழக்கத்தையும் ஆண்டவரே, எல்லா கெட்ட பழக்கங்களையும் விடுவதற்கு கர்த்தர் ஆண்டவரே உதவி செய்ய விடுமான்னு ஜெபிக்கிறேன் ஐயா. நீங்க போங்க இயேசு சுவாமி. நீங்க போங்கப்பா. அவங்க வீடுகளில நீங்க போங்க ஆண்டவரே. கண்ணீரோடு கவலையோடு இருக்கிற ஒருத்தருக்கும் நீங்க போய் ஆண்டவரே அவங்களுக்கு உதவி செய்யுங்க இயேசு சுவாமி. அவங்க உம்மை தேடி வரட்டும் ஆண்டவரே. கர்த்தர் ஒரு விடுதலை கொடுங்க ஆண்டவரே. ஒருத்தருடைய ஜெபத்தையும், அங்கலாய்ப்பையும், கண்ணீரையும், கவலையும் ஏற்றுக்கொள்ளுங்கப்பா இந்த நேரத்துல. என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிற ஒருத்தருக்கும் ஆண்டவரே ஒரு விடுதலை கொடுங்க இயேசு சுவாமி. நல்ல சாட்சிகள் எதிர்பார்க்கிறோம்ப்பா. உங்களால மட்டும்தான் முடியும். இந்த ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமென்.